நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும்னா அதில் 7 தடைக்கற்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து என்வி, ரெண்டாவது வந்து கன்ஃபர்மிசம், மூணாவது ரிஜிடிட்டி, நாலாவது செல்ஃப் அப்சசிவ்னஸ், அஞ்சாவது வந்து லேசினஸ், ஆறாவது ஃப்ளைட்டினஸ், ஏழாவது பேசிவ் அக்ரெசிவ்னஸ். இதில் வந்து முதலாவது வந்து என்வி, பொறாமை. இப்போ நாம் ஏதாவது புதுசாக செய்ய ஆரம்பித்தாலே நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை வரும். இவர் என்ன புதுசாக செய்கிறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, இதெல்லாம் பல முறை செஞ்சாச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் இல்லையா, நாங்கள்லாம் இப்போ செய்யாததே அவர் செஞ்சிட போகிறாரு அப்படிம்பாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பொறாமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நிறையா வந்து தடைக்கற்களை ஏற்படுத்துவாங்க. இதை நம்ம சந்தித்து தான் தீரணும். இந்த பொறாமைங்கிற ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை தெரிஞ்சிட்டோம்னா நாம் அந்த தடையை வந்து ஈஸியாக தாண்டிட முடியும். முதலாவது வந்து நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால், ஏதோ ஒரு நல்ல காரியம் இதே மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம அதை மீறி அதை செஞ்சிட்டோம், ஒரு புகழ் பெற்றுட்டோம்னா இந்த சமூகம் எந்த மாதிரி அதை பார்க்கும்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுன்னா, லக்குங்க, இதெல்லாம் ஃப்ளூக்கில்ங்க அப்படிம்பாங்க. ஒரு எக்ஸாமே ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய உயர்ந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டாருன்னு இந்த சொசைட்டி சொல்கிறது என்னென்னா, அப்படியா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரா, ஏதோ ஃப்ளூக்கு பாஸ் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல அதில் பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதுலேயாவது பிடுங்கிட்டு போகாதா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை உங்களுக்கு. அதையும் மீறி பாஸ் பண்ணிட்டான், அப்படியா இப்போ பாஸ் பண்ணிடுவா அப்படியே, ஆனால் ட்ரைனிங்கில் கழட்டி விட்டுருவாங்க அப்படிம்பாங்க. ட்ரைனிங்கையும் முடித்த உடனே ஃபீல்டில் கஷ்டம்பா, அங்கே போனால் தானே இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் வருவா அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மனித மனம் வந்து அடுத்த கட்டத்தை உருவாக்கி அதுலேயாவது தோற்று போயிடுவாங்கன்னு நினைக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஃப்ளூக், அப்புறம் லக், அப்புறம் சொல்லுவாங்க இதெல்லாம் அதிக நாள் தாக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சமாதானங்கள். அங்கே பொறாமைப்படுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதன் புதிதாக செய்கிற போது எங்க அந்த புதிதாக செய்யறது நடந்தா அவனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருமோன்னு அதுக்கு தேவையான முட்டுக்கட்டைகளை போடுவார்கள். ஒரு ஆர்கனைசேஷன்ல நமக்கு கீழே இருக்கிறவங்களே கூட பொறாமை இல்லைன்னா கூட சில முட்டுக்கட்டைகள் போடுவது உண்டு. இது மனித இயல்பு. இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நாம வந்து ஒரு அவதார புருஷர்கள் மாதிரி காமிச்சிக்க கூடாது. நாம சராசரி அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதனால் முதல்ல நம்மக்கிட்ட இருக்க, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, வீக்னஸ் நிறையா ஒன்றுங்க, படுத்தா உடனே தூக்கம் வந்துடுங்க, ஏதோ நிறைய எழுதுறீங்களே அப்படின்னா, சும்மா அங்கங்கே பார்த்து ஏதோ எழுதிட்டு இருக்கேங்க, நீங்கள் வேறு எல்லாம் டப்பா காலி ஆயிரும் இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ஒன்றும் எழுத முடியாதுன்னா அப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆள் நிறுத்திடுவான் அப்படின்னாவது ஒரு திருப்தியாக போவான். இது மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை நாமளே உயர்த்துகிற அந்த வலையில் போய் மாட்டிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து கன்ஃபர்மிசம். இந்த உலகம் என்னென்னா ஏற்கனவே இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பிச்சை எடுக்கிறவங்க கூட அதே இடத்துல உட்காந்தா பிச்சை எடுக்கிறான் நம்ம ஊரில். ஏன்னா அது லக்கி பாயிண்ட்டுங்கிறான். லக்கி பாயிண்ட்னா அவன் பிச்சைக்காரனாகவே இருக்கான். ஆனால் அந்த இடத்த விட்டு பிச்சைக்காரன் கூட எந்திரிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் கன்ஃபர்மிசம், இந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஒரு கதை இருக்குது என்னென்னா, ஒருத்தன் பெட்டி மேலேயே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தானா. அவன் செத்த பிறகு அவனை எடுக்கும்போது அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அது ஃபுல்லாக தங்க நாணயங்கள் இருந்ததான். அதுவே தெரியாமல் அந்த பெட்டி மேலே அவன் உட்காந்துருந்தானு. ஸோ கன்ஃபர்மிசம். மூணாவது ரிஜிடிட்டி, ஒரு பிடிவாதம். நாலாவது நமக்கு என்ன இதில் முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் புதுசாக செஞ்சால் நிறைய வேலை செய்யணுமேயா, அது எப்படி முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம். இது மாதிரி நிறையா. அப்புறம் பேசிவ் அக்ரெசிவ்னஸ், லேட்டாக வருது, சரியாக கோஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான தடங்கல்களை நாம் சந்திப்போம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது ஒவ்வொன்றையும் நாம் எதிர்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, சில நேரங்களில் அவங்க செய்யலைன்னா கூட இது அவங்களும் சேர்ந்து செஞ்சதுனால கிடைச்சதுன்னு நம்ம சொல்லி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த ப்ராஜெக்ட் அப்போ வழிக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது, நாம் பெரிய ஆள் இல்லை, நம்ம சாதாரணமான ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்ககிட்ட ஏற்படுத்தணும். அவங்களுடைய பயத்தை போக்கணும். இதனால் அவங்க இம்பார்ட்டன்ஸ் போக போகிறதில்ல, இது அவங்களுக்கு சௌகரியம், அவங்களுக்கு உபயோகரமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை பண்ணால் அவங்களும் பலனடைவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதில் ஒரு பார்ட்னர்ஸாக சேருவாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் எந்த காரியத்தையும் செய்யணும். வீட்டில் கூட ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்கினா அதில் எல்லாருக்கும் பயனுண்டுன்னு சொன்னோம்னா எல்லாருமே சந்தோஷமாக கொஞ்சம் அதுக்காக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு
இந்த தடவை தீபாவளிக்கு அவ்வளோ துணி வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த ஒரு புது ப்ராடக்ட் வாங்கணும்னா எல்லாருக்கும் கோவம் வரும். ஆனால் இந்த புது ப்ராடக்ட் வந்தால் இந்த சௌகரியம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த தீபாவளிக்கு கம்மி விலையில் துணி வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. இது மாதிரி எல்லாரையும் இன்வால்வ் பண்ண வச்சா புதியன செய்ய முடியும். அந்த புதியனவற்றால் நம் மனங்களையும் புதுப்பித்துக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.